நம்மள நிறைய பேர் கோல்ஸ் அச்சீவ் பண்ணாம இருக்கிறது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது, ஒரு 9 to 5 ஜாப் தான் பிடிச்சிருக்கு எனக்கு, அதை கூட நான் பண்றதுக்கு எங்க வீட்ல வந்து பிசினஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்கும். ஆனா அதை பண்ண விடாம நம்ம லைஃபை தொலைச்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் தான் காரணம். நத்திங் பட் அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அந்த அவன் இவன் யாரும் கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி என்னோட ஜர்னில வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ள வரதுக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஐயோ கேமரா முன்னாடி எப்படி பேசுறது, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க தான் சொல்லுவாங்க. இப்பலாம் நினைச்சதுன்னா எவ்வளவோ பேரோட லைஃப்லயும் ஃபேமிலிலயும் ஒரு ஃபேமிலி டாக்டர் என்னால போய் உட்கார்ந்திருக்க முடியாது. ஒரு போல்டான மூவ் எடுத்து இதை நான் பண்றேன், கண்டிப்பா இதனால முடியும், யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு வரனால this had happened, right? அந்த மாதிரி நான் இப்போ என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, லிட்டரலி nobody cares. யாருமே நம்ம லைஃபை பாக்குறதே இல்ல. அவனுக்கு அவன் பிரச்சனை நிறைய இருக்கு. மேக்ஸிமம் கேட்கறது வந்துட்டு வாக்கிங் போங்கன்னு சொன்னா, மேம் எங்க கிராமம், மேம் வீட்டுக்கு வெளியெல்லாம் போனா எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் உங்களை பாக்குறதா வேலை நினைச்சிட்டு இருக்கீங்க. 2 நாள் பேசுவாங்க, 3வது நாள் அவங்க வீட்டுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பேசவே மாட்டாங்க. சோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அப்பெல்லாம் யோசிக்கிறது விட்டு ஜஸ்ட் உங்க மைண்ட்ல ஒண்ணே ஒண்ணுதான், nobody cares and nobody watches you. உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் கீழ வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த்ஸ் பண்ணிட்டே இருங்க. 3 மாசத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். சோ உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி நினைப்பு வருதோ அப்பெல்லாம் உங்க மைண்ட்ல வந்துட்டு nobody cares and nobody watches you திருப்பி திருப்பி சொல்லிட்டு உங்களோட ஒர்க் ஜாலியா பண்ணுங்க.